ஏனுங்கன்னு ஒரு லட்சம் செலவுக்கு வேணும் தரீங்களா? என்ன குடுத்து வச்ச மாதிரி கேக்குற? வச்சா மட்டும் தான் உங்ககிட்ட கேட்கணுமா? உங்க கொண்டாட்டி நான் கொடுத்தா வச்சிருக்கா 2 லட்சம் நேத்து வாங்கிட்டு போனா அவளையெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நானும் தான் மட்டும் இப்படி இருக்குது. எனக்கு சீக்கிரம் கல்யாணம் மூச்சு வைங்களா. இங்க இருந்தா எனக்கு இப்படிதான் இருக்கும். என்ற புருஷனா தான் இன்னாரும் எனக்கு என்னென்னமோ பண்ணிருப்போம். உங்ககிட்ட இருக்கறனால எனக்கு இத்தனை பிரச்சனையே. சரியா? இனிமேல் உங்ககிட்ட நான் காசே கேட்க மாட்டேன். கொடுத்து வச்சாதான் கேட்கணும்னு ஒரு பேச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் இனிமேல் உங்ககிட்ட காசே கேட்க மாட்டேன்டா. குழம்பிட்டே இருக்கா துளசி புடிச்சு அடிச்சு போடுவேன். ஓ அடிச்சிருவியா? அடிச்சிருவியா நீ? அடிக்கிற அளவுக்கு வந்துச்சா? நான் பாத்துக்கிறேன். இனிமேல் உன்னை நம்பி நான் இல்ல. சரியா? உன்னை நம்பி நான் இல்ல. நான் பாத்துக்கிறேன். நீ வேண்டாம். சரி நீ என் அண்ணனே கிடையாது. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு யாருனே தெரியும். நான் பாத்துக்கிறேன். இந்த பழைய பட்டு புடவைக்கு 1,12,000 ரூபாய் கிடைக்குதா? 7 சரி பாத்தீங்கன்னா 1,12,000 ரூபாய் கிடைக்குங்கக்கா. இவ்வளவு காசு இப்பவே கையில கொடுத்துருவீங்களா? அட ஆமாங்க உடனே நாங்க இப்பவே விலை கொடுத்துருவாங்க. இதுல 50,000 ரூபாய் இருக்கு. பாக்கி காசை ஜிபே பண்ணி விட்டுறேன். உங்களுக்கும் என்ன மாதிரி பழைய பட்டு புடவை கொடுத்து காசு வாங்கணுமா? அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற பழைய பட்டு புடவையை எடுத்துட்டு இங்க வாங்க. உங்களோட பட்டு புடவையை உரசி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான காசை இவங்க கொடுப்பாங்க. இந்த கடைக்கு நேர்ல வரணும்னு அவசியம் இல்லைங்க. பொள்ளாச்சி, உடுமலை, கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களா இருந்தா உங்ககிட்ட இருக்க பழைய பட்டு புடவையை ஒரு போட்டோ மட்டும் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புனா போதும். அவங்களே நேரடியா உங்க வீட்டுக்கு வந்து பழைய பட்டு புடவையை வாங்கிட்டு பணத்தையும் கையில கொடுத்துருவாங்க. நம்ம கடை எங்க லொகேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிணத்து கடவுளுங்க, பொள்ளாச்சி ரோட்லங்க, யூனியன் பேங்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டுங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பக்கத்துல இருக்குங்க.